நீ இன்னும் போலையா? இல்ல மாமா, பஸ் வந்துருச்சுன்னு மாமா கிளம்பி போயிட்டாரு. சரி, திரும்ப எதுக்கு வந்த? தள்ளிக்கோங்க மாமா. நீங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்தா இப்படியா பாத்துக்கிறது? சாரா, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? நான் எல்லா சமையலையுமே வேற லெவல்ல செய்வேன். நோ, ஐம் குட். ம். என்ன இப்படி சொல்றீங்க? நீங்க என் மாமாவோட கிளையண்ட். கண்டிப்பா நீங்க சாப்பிட்டு தான் போகணும். நிஜமாவே வேணாம், ஐம் ஃபைன். என்ன மாமா, நீங்க என்ன மாமா குத்துக்கள் மாதிரி நிக்கிறீங்க? சொல்லுங்க மாமா, ஏதாச்சும் சாப்பிட சொல்லி. ம், சரி சாரா, சொல்றால சாப்பிட்டு போ. ம். ம், உங்களுக்கு பிரியாணி ஓகே தானே? இப்படின்றதுக்குள்ள பண்ணிடுவேன். ஓகே. அவ தான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டால, நீ போய் செய்ய ஆரம்பி. அப்போ நீங்க இங்க இந்த வேலையில இருப்பீங்களா மாமா? என்ன? அது சாராக்கு போஸ்டர்ஸ் கத்து கொடுப்பீங்களான்னு கேட்டேன். ஆ, ஆ. சரி, நீ போய் பிரியாணி பண்ணு போ. போ. சரி மாமா. மாடலிங் சொல்லி தரத்துக்கு டோர் எதுக்கு மாமா மூடணும்? அதுலயும் இங்க காத்து கூட சரியா வர மாட்டேங்குது. டோர் ஓபன்லயே வைங்க. ம். சரி, தூரம் மூட மாட்டேன். போய் பிரியாணி பண்ணு போ. என் செல்ல மாமா. அவன